ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு வீடியோ இன்னைக்கு பதிவு பண்ண போகிறேன். எதை பற்றின்னா, ஜிங்க்கும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும், அப்புறம் அது ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் பற்றியும் தான். இப்போது தமிழ்நாட்டில் வந்து 60 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் ஒட்டுமொத்தமாக இருக்குது. இதில் வந்து 2024ஆம் ஆண்டில் நடத்தின சர்வே படி பார்த்தா 63.3% இது விவசாய நிலங்களில் வந்து சிங்க் டெஃபிஷியன்சி இருக்குது. இந்த சிங்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை, புரோட்டீன் உற்பத்தி பண்ணுறது, என்சைம் சிந்தசிஸ், என்சைம் ஆக்டிவேஷன், இந்த மாதிரி பலதரப்பட்ட மிக முக்கியமான செயல்பாட்டுகளுக்கு சிங்க் வந்து பயிருக்கு தேவைப்படுது. இப்படி இந்த சிங்க் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்க் சல்ஃபேட் ZnSO4 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கிற ஒரு இதை கொண்டு போய் உரத்தோட நெல்லை நடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உழுதுட்டு அந்த அடி உரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நெட்டி அந்த மாதிரி இயற்கை உரங்கள் இருக்கும். உழும்போதே அதை சேர்த்து உழுதுட்டு அடி உரம் எதுவும் போட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடி உரத்தில் ஏதாச்சும் ஒரு டிஏபி காம்ப்ளெக்ஸ் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அடுத்து நடவு பண்ணி அப்படியே அடுத்த உரம் போடுறாங்க. இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்க் சல்ஃபேட் அடி உரமாக இருந்தாலும் சரி, அடுத்து டாப் ட்ரெஸ்ஸிங் ஒன்றாவது உரம் 2வது உரம் அந்த மாதிரி உள்ளதாக இருந்தாலும் சரி, இப்படி பயன்படுத்துகிறாங்க. மண்ணில் சிங்க் டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால் ஜிங்க் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டிஏபி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா அதில் பாஸ்பரஸ் இருக்கும். அப்போ இந்த சிங்க் சல்ஃபேட் நம்ம போடும்போது இந்த சிங்க் சல்ஃபேட்டில் இருக்கிற சிங்க்கும் அந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், இதில் இருக்கிற அந்த பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் ஆகி சிங்க் பாஸ்பேட்டாக மண்ணில் ப்ரிசிபிட்டேட் ஆகி அப்படியே இருந்துக்கிடும். அது செடிக்கு பயிருக்கு கிடைக்காது. இது ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலி நிறைய ஃபேக்டர் இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். எதுக்கு சிங்க் சல்ஃபேட் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு இது கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது ஒரு ஃபேக்டர். நிறைய ஃபேக்டர் இருக்குது. அடுத்த ஃபேக்டர் என்னென்னா, பொதுவாக சிங்க் சல்ஃபேட் போட்டோன்னா அது சிங்க் சல்ஃபேட்டில் சம்திங் % இருக்கும். அந்த % ஆஃப் சிங்க் வந்து செடிக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3% தான் கிடைக்கும். 30% சிங்க் இருக்குன்னா அந்த 30%ல் 5% எவ்வளவோ அது மட்டும்தான் செடிக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மண்ணுக்கும் கேடு, விவசாயி காசு போட்டு அவங்க வாங்கி விவசாயம் பண்ணுற அவங்களுக்கும் ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும். ஜிண்டா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இதில் வந்து சிங்க்கும் சல்ஃபரும் இருக்கும். சிங்க் வந்து முக்கியமாக ஜிங்க் ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும். இந்த ஆக்சைடு ஃபார்மில் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 24 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம். இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, ஃப்ளாக் லீஃப்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லோட கதிர் இருக்குது. அந்த கதிருக்கு பின்னால் ஒரு இலை இப்படி போகும். அந்த இலை தான் ஃப்ளாக் லீஃபு. அது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த நெல் வயலோட மேனி அதிகமாகும். இப்போ நம்ம இந்த சிங்க் பயன்படுத்துகிறோம், பொதுவாக சிங்க் பயன்படுத்துகிறோம், அது செடிக்கு அதிகமாக கிடைக்கி அப்படிங்கிற பட்சத்தில் அது பச்சையாகவே இருக்கும், உங்களுக்கு மேனியும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஜிண்டா யூஸ் பண்ணணுன்னா இந்த நான் சொன்ன இந்த கான்செப்ட் வந்து அதுக்கு அப்ளை ஆகும். லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃப்ளாக் லீஃப் வந்து க்ரீனிஷாக இருக்கும், உங்களுக்கு வந்து மேனி அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு லைவாக ஒரு சாம்பிள் காட்டுறேன். நான் ஒரு கரெக்டாக 23 அக்டோபரில் வந்து ஒரு ஃபீல்டில் டெமோ போட்டேன் ஜிண்டா ப்ராடக்டை வச்சு. 2 ஃபீல்டாக பார்ட்டிஷன் பண்ணி போட்டேன். அது போட்ட ஃபீல்டில் உள்ள பயிரோட ரூட் க்ரோத் எப்படி இருக்குது, வேர் வளர்ச்சி எப்படி இருக்குது, போடாத பயிரோட வேர் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் இப்போவே காட்டுறேன். இது ஜிண்டா பயன்படுத்தாத வயலில் உள்ள நெல் பிடுங்கி காட்டுறேன்.
இதோட வேர் வளர்ச்சியை பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் இந்த பயன்படுத்தின வயலில் உள்ள நெல். இதோட வேர் வளர்ச்சியை பாருங்கள். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேர் வளர்ச்சியை பாருங்கள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதில் வேர் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. வேர் வளர்ச்சி எதுக்கு பயன்படுதுன்னு, மழை அதிகமாக இருக்குது, இல்லை பயிரே அதிக ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த வேர் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா லாட்ஜிங், அதாவது பயிர் சாயாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்ல, அந்த பயிர் அதாவது நெல் மேனி வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு லாஸும் ஆகாது. இப்போ சப்போஸ் சாஞ்சிச்சுன்னா, அப்படி இல்லைன்னா அந்த நெல் மணியெல்லாம் கீழே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா இது தண்ணியில் பட்டு திரும்ப முளைச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு சாயாமல் இது ப்ரிவெண்ட் பண்ணும். மோஸ்ட்லி இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான். ஒன்று, வேர் வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும். அடுத்து அந்த ஃப்ளாக் லீஃப் வந்து க்ரீனிஷாக இருக்கும். மெயின் ரீசன் அந்த ஜிங்க் அவைலபிள் டு அதாவது அந்த பயிருக்கு ஜிங்க் எவ்வளோ பயிரால் எவ்வளோ எடுத்துக்கிட முடியுது அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜும் இந்த ஜிண்டா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் போக இந்த ஜிண்டா ப்ராடக்டில் வந்து சல்ஃபரும் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சல்ஃபர் 67% இருக்குது. இது உங்களுக்கு அடிஷ்னல் செகண்டரி நியூட்ரியண்டாகவும் கிடச்சிக்கிடும். அதுபோக உங்களுக்கு ஃபங்கிசைடாகவும் ஆக்ட் ஆகும். இது அண்டு இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, ஜிங்க் சல்ஃபேட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். அதாவது காற்றுல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சு அந்த காற்றுல இருக்க ஈரப்பதத்தால் அது இலகக்கூடிய தன்மை கொண்டது. யூரியாவும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டும் இப்போ யூரியாவும் ஜிங்க் சல்ஃபேட்டும் கலந்து போட்டாங்கன்னா ரெண்டும் என்ன சொல்ல மிக்ஸ் ஆகி அப்படியே இழந்து அவங்களால பயன்படுத்த முடியாது, ஒழுங்காக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வரும். இதில் அப்படி கிடையாது. இந்த ஜிண்டாங்க ப்ராடக்டில் அந்த பிரச்சனை இருக்காது. யூரியா கூட டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அதர் தென் யூரியா லைக் டிஏபி, இப்போ பாஸ்பேட், அது கூடலாம் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். அடுத்து வந்து இந்த ஜிண்டா ப்ராடக்ட் எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அதில் வந்து ஆப்டிமம் ரிலீஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டே பை டே ஸ்லோவாக அப்படியே அதில் இருக்கிற ஜிங்கை வந்து ஸ்லோவாக அப்படியே செடிக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டதுலேருந்து அறுவடை பண்ணது வரைக்கும் உங்களால் அந்த ஜிங்கோட செயல்பாட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்க உங்களால் முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உர விற்பனை நிலையத்தில் கிடைக்கும். நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இது கூட நான் இந்த ஃபீல்டோட ஃபார்மர் மிஸ்டர் மாரியப்பன் இருக்கார். அவரோட எண்ணத்தை இந்த ப்ராடக்ட் மேலே உள்ள எண்ணத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த டெஸ்டிமோனியல் வீடியோவையும் உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அண்டு ஃபைனலாக சொல்கிறேன், ஏக்கருக்கு 4லேருந்து 5 மூடை அதிகமாகவே உங்களால் ஈல்டு எடுக்க முடியும். இது ஆணித்தரமான உண்மை. இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நன்றி. மருந்து போட்டதுனால கொஞ்சம் பயிர் கொஞ்சம் நல்லா சுலவாக இருக்குது. போடாததில் வந்து கொஞ்சம் சுலவாக இருக்குது. போட்டதில் நல்லா வேறு இறங்கி நல்லா இருக்குது. நல்லா ரிசல்ட் நல்லா கிடைக்கும். வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? வளர்ச்சி நல்லா வளர்ச்சி. மற்றதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கையில் வச்சுருக்கிறது ஜிங்க் சல்ஃபேட் போட்டது அப்படி தானே? இடது கையில் வச்சுருக்கிறது ஜிங்க் சல்ஃபேட் போட்டது. இது வந்து நம்ம சிண்டா போட்டது. இடது கையில் இருக்கிறது வந்து இது மட்டும் சின்மன் மட்டும் போட்டது. சரி, உங்கள் பேர்? மாத்தூர் மாரியப்பன். மாத்தூர் மாரியப்பன். சரிங்க சார். இதை மற்ற விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணுவீங்களா? ஆமாம், இப்படி இருக்கிற பார்த்து அடுத்த விவசாயிகளுக்கு யாரும் கேட்டால் சொல்லணும்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்ல. சரி, போட்டால் நல்லா இருக்குது. உங்களுக்கு இதை பார்த்து திருப்தியா? சரி, ரைட்டு.